Good morning, girls. Today's class, we are going to see the fifth unit poem, Everest is Not Only the Peak, written by Klotungan. Now, let's see about the Klotungan, what he has written in this poem. The poem deals with human virtues. It says that destination is not important, but the journey towards it, whatever be the position held, it should be treated with respect and pride. Duty should be performed with devotion. So now let's see about the author, that is the poet of this poem. Professor V.C. Kurandisamy was born on 1929 and died in 2016 and is well known as Klotungan. He is an eminent technologist, a man of letters, and an educationalist known for his pioneering contributions in hydrology, literature, and education. He has authored 6 volumes of poems and 7 of prose essays, which earned him the Thiruvalluvar Award from the Government of Tamil Nadu in 1999. He won the Sahitya Akademi Award in 1988 for his book Valum Valluvam. His work deals with themes that reflect the gamut of human progress and the all-pervasive human effort. Now let's see about the glossary of this poem. Virtues. Virtues, good qualities. That means good qualities அப்படின்னா நற்குணங்கள். Devotion, loyal commitment towards a particular activity. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயத்தில் முழுமையாக நம்மளை கமிட்மெண்ட் பண்ணுறது, இன்வால்வ் ஆக்கிக்கிறது. ரிப்பீல், ஹெய்ட் ஆர் டிடெஸ்ட், அதாவது வெறுத்தல் அல்லது ஒதுக்கிறது. கிரிங்கிங், பிஹேவிங் இன் அன் எக்ஸசிவ்லி ஹம்பிள் ஆர் சிவியல் ஆர் சர்வல் வே, அதாவது கூனி குறுகி இருக்கிறது. அடோர், வர்ஷிப் சம்ஒன், ஆராதிக்கிறது, வணங்குறது, இல்லை வழிபடுறது, அந்த மாதிரி சொல்லலாம். நரிஷ், டு ஹெல்ப் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சம்ஒன், ஒருத்தருடைய முன்னேற்றத்துக்காக உதவி பண்ணுறது. சம்மிட், த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ ஹில் ஆர் அ மவுண்டன் பீக். சம்மிட் அப்படின்றது உச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மலையோட ஒரு சிகரத்தோட மேல்பரப்பு அப்படின்னு சொல்லலாம். அது சிம்பிளாக சொல்லணும் உச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூப், yield or submit to descend from dignity, அதாவது சுய கௌரவத்திலிருந்து குறுகி இருக்கிறது. அதான் மற்றவர்களுக்காக அடிபணிவது போல தான் இருக்கிறது தான் ஸ்டூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. காம்பிட்டன்ஸ், the ability to do something efficiency, திறமையாக செய்வதற்கு பெயர் தான் காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இல்லை திறன் அப்படின்னு கூட சொல்லலாம். மெரிட், மெரிட் அப்படின்னா தகுதி வாய்ந்த, த குவாலிட்டி ஆஃப் அ பீயிங் பர்டிகுலர்லி குட் ஆர் வர்த்தி, திறன் படைத்த, இவங்களுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம கொடுக்கறது. ஸோ தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு மட்டுமே, இந்த காம்பிடென்சி மெரிட் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும், கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு த போயம். This poem is about the Everest is not only the peak by Klotungan. Klotungan இந்த போயத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, he gives important, அதாவது யாருக்கு அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. செல்ஃப் எஸ்டீமை பற்றி ரொம்பவே அவர் ரொம்ப அதிகமாக தன்னை வேல்யூ பண்ணி பேசணும். நம்ம நம்மளோட இன்புட் என்னன்றது நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் எப்போதுமே ஹியூமன் எஃபர்ட் பற்றியும் ஹியூமன் ப்ராக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றியும் தான் அவருடைய போயமில் நிறையவே இருக்கும். அதனால தான் இவரோட போயம் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு blank வேர்ஸாக இருக்கும். blank வேர்ஸ் மீன்ஸ் தேர் வில் பி நோ ரைமிங் ஸ்கீம் ஆர் ரைமிங் ரிதன். இவர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருக்க மாட்டார். இங்கே 1 or 2 வேர்ட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ரைமிங் வேர்டில் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். மற்றபடி இவர் எந்த ஒரு போயத்துக்குமே அவர் அவரோட போயத்துக்கு ரைமிங் ஸ்கீம்க்கோ இல்லை ரைமிங் ரிதம்க்கோ அவர் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டார். I want to convey the message
வாட் யூ வாண்ட் டு கன்வே டு த சொசைட்டி அது வந்து ரீச் ஆகுதா அப்படின்றது மட்டும்தான் அவருடைய இன்டென்ஷனாக இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி அவர் அந்த ரைமிங் ஸ்கீம்க்கோ இல்லை ரிதம்க்கோ அவர் வந்து பெருசாக அவர் வந்து எப்போதுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல. ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி போயம் நவ். We are proud and feel so tall, our virtues though be few and small. Our nature it is that whatever we try, we do with devotion, deep and true. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, we are proud and feel so tall. அதாவது இங்கே இவர் வந்து அந்த வீன் மென்ஷன் பண்ணுறது நிறைய வேர்ட் இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும் இந்த போயத்தில். we are proud and feel so tall அப்படின்ற இந்த லைன் வந்து நிறைய இதில் வந்து இனிமேல் வரப்போகிற ஸ்டான்சாஸில் வந்து இட் வில் பி ரிப்பீட்டிங். ஸோ இது என்ன சொல்கிறாரு, இந்த வீன்றது வந்து டிபிக் பண்ணுறது எதை சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஆஸ் அ தமிழியன்னா அவர் வந்து ரொம்ப ப்ரௌடாக நான் வந்து ஒரு தமிழியன் அப்படின்றது நாங்களாம் அப்படி தான் இருப்போம் அப்படின்றத கூட சொல்லியிருக்கலாம். இல்லை ஆஸ் அ இந்தியனாக கூட அவர் வந்து அதை வந்து நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லியிருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து எதை வந்து ரொம்ப பேசிக்காக வச்சு அவர் வந்து அவர் சொசைட்டிக்கு சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஹியூமன் அப்படின்றதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இதை தான் அவர் வந்து பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we are proud and feel so tall அப்படின்றது இங்கே டால்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா உயரமாக இருக்குது அப்படின்றது கிடையாது. அந்த உயரம்ன்றது எதை வந்து இங்கே டால்ன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அந்த சிகரத்தை போல் நாங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து இருக்கும், உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ our virtues though be few and small. fewனா வந்து கம்மியாகவோ இல்லை சின்னதாகவோ அப்படின்றத பற்றி கிடையாது. virtues அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் நற்குணங்கள். அது வந்து எப்படி இருந்தாலும் சரி நாங்கள் எங்களுடைய செயல் வந்து எதுலேயுமே மாறாது. our nature it is whatever we try. நாங்கள் எதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா எப்போதுமே நல்லது தான் நாங்கள் செய்யணும் அப்படின்றது தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். we do with devotion and deep and true. ஸோ நாங்கள் எங்கள் ஹோல் ஹார்ட்டடாக செய்வோம். நாங்கள் எந்த ஒரு செயலை செய்யணும்னு நினச்சா கூட அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், ஒரு கமிட்மெண்ட்டுன்னு நாங்கள் ஆயிட்டோம் அப்படின்னா வில் கிவ் வெரி மச் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, டிஃபீட் வி ரிப்பெல், கரேஜ் ஆர் ஃபோர்ட், கிரிஞ்சிங் ஃப்ரம் அதர்ஸ் வி ஹாவன்ட் டன், டு சீக் கெயின் வி adore none, we are proud and feel so tall. See here in the fourth line again it is repeated, we are proud and feel so tall. So defeat அப்படின்றதுனால எங்களுக்கு என்னன்னே தெரியாது, பிகாஸ் நாங்கள் எப்போதுமே நாங்கள் வந்து அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. அதாவது ரிப்பீல் அப்படின்னா நாங்கள் வெறுக்கத்தக்க ஒரு இதாக தான் நாங்கள் வந்து அந்த டிஃபீட்டுன்றதே நாங்கள் நினைக்கிறோம். we are always courage or fort. அதாவது நாங்கள் எப்போதுமே ஒரு கரேஜாக இருப்போம், நாங்கள் ஒரு தைரியமாக இருப்போம், எதுலேயுமே நாங்கள் தோல்வி அப்படின்றத நாங்கள் நினைக்கவே கிடையாது. cringing from others we haven't done. that is இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி வெக்காபுலரிஸில் வந்து cringing அப்படின்றது என்னென்னா கூனி குறுகி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கூனி குறுகி இருக்கக்கூடிய செயலை வந்து நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறதே கிடையாது. டு சீக் கெயின் we adore none. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு கெயின் அப்படின்றது ஒரு ப்ராஃபிட், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும், எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி யாருக்கும் நாங்கள் வந்து கூணு கும்பிடு போடுறது கிடையாது. அவங்கள போய் ஆராதிக்கிறதோ இல்லை அவங்கள போய் வந்து வணங்குறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்கிறதுனால we are proud and feel so tall அப்படின்றாரு. again it's repeating that we are proud and we feel so tall. ஸோ டால்ன்றது இங்கே வந்து உயரமாக இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. we deem it our duty and mission in life to bless and praise the deserving ones. Never shall we fail in what we commit, shall nourish the ones that nourish the world. ஸோ அதே மாதிரி யாருக்காச்சும் நம்ம வந்து ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னாக்கா என்றால அந்த ஒரு செய்யறது இவங்களுக்கு வந்து நம்ம வந்து தவறான ஒரு எந்த ஒரு இதுவுமே நாங்கள் வந்து செய்யணும்லாம் நினைக்க மாட்டோம். we deem it our duty. எங்களுடைய டியூட்டி என்னவோ அதுதான் நாங்கள் எங்களோட மிஷனாகவே நினைப்போம். தட் இஸ் our ambition. ஸோ அந்த மாதிரி எங்களுடைய டியூட்டி இதுதான் அப்படின்னு நாங்கள் நகர்ந்து போவோம். to bless and praise the deserving ones. அதாவது உலகத்தோட முன்னேற்றத்திற்காண்டி எதெல்லாம் நாங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக, அதாவது இங்கே வந்து வளர்ச்சிக்காக அப்படின்னாக்கா அதோடைய ப்ராக்ரெஸ் அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து பாடுபடுறவங்கள வந்து
நம்மளால் ஆனது என்ன செய்ய முடியும் அப்படின்னா we can nourish is nothing but ஒரு மனிதன் அடிப்படையான அவனுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உணவு, உடை, இருப்பிடம். ஸோ இந்த மூணையும் கொடுக்குறவரை தான் வந்து நம்ம வந்து நரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தண்ணி, வெளிச்சம், ஹீட், இதெல்லாமே தேவை. இந்த தேவை யார் கொடுக்குறாங்களோ அவங்கள நரிஷ் பண்ணணும். அதாவது நம்மளும் அதை வந்து செய்வதற்கு முயற்சி பண்ணணும். இதுதான் வந்து தட் இஸ் ஆர் நேச்சர் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. எங்களோட நேச்சரே வந்து இதுதான். நாங்கள் வந்து அவங்கள நரிஷ் பண்ணுவோம். ஷால் நரிஷ் த ஒன்ஸ் தட் நரிஷ் த வேர்ல்ட். ஸோ யார் வந்து அதை வந்து இன்னும் நாங்கள் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காண்டி, ப்ரோக்ரஸ்க்காண்டி நாங்கள் வந்து இன்னும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள வந்து நாங்கள் நரிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தருடைய முன்னேற்றத்திற்கு உதவி பண்ணுறது தான், நத்திங் பட். Coming to the next stanza, we are proud of the position we hold, humble as we are. Our pride springs from the way we live. Ours is a path of dignity and honor, a life that knows no kneeling and bending. We are proud and feel so tall. So, whatever position we are like, அதாவது நான் வந்து வி ஆர் ப்ரவுட் ஆஃப் த பொசிஷன் நான் வந்து ஒரு பொசிஷனுக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், இல்லை இன்ஜினியராக இருக்கலாம். வி ஆர் ப்ரவுட் டு பி இன் சச் அ பொசிஷன் வி அட்டைன், பட் அட் த சேம் டைம் வி ஆர் ஹம்பிள். ஸோ ஹோல் ஹம்பிள் ஆஸ் வி ஆர். ஸோ நாங்கள் என்ன ஒரு பொசிஷனுக்கு அட்டைன் பண்ணாலும் எங்ககிட்ட ஒரு ஹம்பிள் மீன்ஸ் பணிவு. அந்த பணிவுன்றது எங்ககிட்ட இருக்கும். இட்ஸ் லைக் our pride spring from the way we live. pride spring அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பெருமை, ஒரு உருவாகிறது, ஒரு வளர்வது அப்படின்றது. நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்றது தான். ஸோ இட்ஸ் அ ப்ரைட் ஒன். ours is a path of dignity and honor. ஸோ டிக்னிட்டி அப்படின்றது கௌரவமான வாழ்க்கை. இங்கே கௌரவத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நம்ம பின்பற்றி வாழ வேண்டும். சிறப்பான வாழ்க்கையாக இருக்கணும். எப்படி வேணாலும் நம்ம வாழ்க்கையை வாழலான்றது இல்லாமல் இப்படி தான் வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது அப்படின்றதுக்கு வந்து நம்ம உதாரணமாக இருக்கணும். a life that knows no kneeling and bending. எப்போதுமே நீலிங் அண்ட் பெண்டிங் அப்படின்றது எப்போதுமே மற்றவங்களுக்காண்டி நம்ம வந்து ஒரு அடிபணிந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வந்து வாழக்கூடாது. கூணு கும்பிடு போட்டு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. நாங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் நாங்கள் வாழலை. நீலிங் அப்படின்னா மண்டியிடுறது, அந்த மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வந்து யாருக்காண்டி நாங்கள் வாழலை. we are proud and feel so tall. ஸோ இதனால தான் நாங்கள் எப்போதுமே பெருமையாக இருக்கின்றோம். எங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. ஸோ we are sustaining that self esteem till we live in this world அப்படின்னு சொல்கிறாங்க. Coming to the last stanza, and here in this last stanza the poet comes to say that he summarized so far what and all he told. இது வரைக்கும் அவர் இத்தனை ஸ்டான்சாஸில் சொன்னதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்கிறாரு. எவரெஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த ஹிமாலயா. திஸ் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் வந்து இந்த இதில் வந்து கம்பைன் பண்ணி ஒரு இதாக சொல்கிறாரு. எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். எவ்ரி ஹில்லாக் ஆஸ் அ சம்மிட் டு பூஸ்ட். த ஹைட் யூ ரீச் இஸ் நாட் தட் வி கேர். He who does not stoop is a king we adore. We bow before competence and merit. The ones that are true and stand on their own are really the ladder for the race of man. Honor is a property common to all. In dignity and pride, no one need to be poor. We are proud and feel so tall. So, எவரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இட்ஸ் லொக்கேட்டட் இன் த ஹிமாலயா and this is the highest peak in the world. But we should not think that this Everest is alone is the highest peak. ஸோ இது மட்டும்தான் உள்ளதுலேயே உயரமானது அப்படின்றத நினைக்கக்கூடாது. எவ்ரி ஹில்லாக் ஆஸ் அ சம்மிட் டு பூஸ்ட். ஸோ ஹில்லாக் மீன்ஸ் குன்று. ஒவ்வொரு குன்றுக்கும் வந்து ஒரு சம்மிட்டுன்றது இருக்கும். சம்மிட்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் உச்சி. ஸோ ஒரு சின்ன குன்றாக இருந்தால் கூட அதுக்கு கூட ஒரு உச்சின்றது இருக்கும். ஸோ த ஹைட் யூ ரீச் இஸ் நாட் தட் வி கேர். நீ வந்து எவ்வளோ உயரத்துக்கு நீ போனாலும் அதை பற்றி நாங்கள் பேச போகிறது கிடையாது. He who does not stoop is a king we adore. ஸோ நீ வந்து என்ன மாதிரி ஒரு உயரத்துக்கு போயிருந்தாலும் சரி,
யாராக இருந்தாலும் சரி, ஈவன் அ டாக் அஸ் அ டே அப்படின்னு ஒன்று இருக்குது. எலிஃபெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா கூட எலிஃபெண்ட் வந்து என்ன சொல்லலாம்னா, யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எறும்புன்னு எடுத்துக்கிட்டா கூட ஈவன் அ ant இஸ் ஸோ பிஸி, யூ ஷுட் பி லைக் அ பிஸி லைக் ant அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பிஸி லைக் அ பீன்னு சொல்லுவோம். அது சின்னது தான், அது போல் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா. அது சின்ன சைஸில் சின்னதாக இருக்கலாம், பட் அதனுடைய அது செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தா ஒவ்வொரு இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம். ஸோ இப்படி தான் வந்து எல்லா creature as their own uniqueness in that. ஸோ அதே மாதிரி தான் he who does not stoop is a king we adore. ஸோ யார் வந்து யாரோட இதையும் அடிபணியாமல் தனக்குன்னு வந்து செல்ஃப் எஸ்டீமோட வாழ்கிறானோ அவனை தான் நாங்கள் வந்து என்னன்னு செய்வோம் அப்படின்னா, we bow before the competence and merit. நாங்கள் வந்து அவரை மட்டும்தான் நாங்கள் வந்து கிங்காக, அவர் அரசனாக நாங்கள் வந்து அவனை வந்து நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் we bow before the competence and merit. competence அப்படின்றது nothing but அவங்க வந்து என்ன சாதனை, என்ன மாதிரியான சாதனையை வந்து அவங்க இது பண்ணுறாங்க, திறமையானவங்களாக இருக்காங்க, திறன் வாய்ந்தவர்களாக இருக்காங்க, திறமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க, திறமை படைத்தவர்களாக இருக்காங்க, இதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா பவ் பண்ணுவோம். அதாவது நாங்கள் வந்து மரியாதை காட்டுவோம், அவங்கள வந்து புகழுவோம், அந்த திறமையை வந்து நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம். வில் அப்ரிஷியேட், அவங்களோட எஃபர்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக மதிப்பு கொடுப்போம். மற்றபடி இந்த கூணு கும்பிடு போடுறதுக்கோ இல்லை பணியறதுக்கோ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து என்றைக்குமே அடோர் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. The ones that are true and stand on their own are really the ladder for rise of the man. ஸோ யார் ஒரு உண்மையான விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்காண்டி போராடி வராங்களோ அவங்கள நாங்கள் என்றைக்குமே நாங்கள் கீழே விழுவ விட்டுறதில்ல. அதாவது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆர் ரியலி த லேடர் ஃபார் த ரைஸ் ஆஃப் மேன். அதாவது மனித குலத்தின் வளர்ச்சிக்காக வாழ்பவர்கள் நாம் வந்து தலைவர்கள் நம்ம ஆக்குகின்றோம். அது எதுக்காண்டி ஆக்குகிறோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்தாங்கன்னா அவங்க இந்த நாட்டுக்காண்டி ஏதாச்சும் நல்லது செய்வாங்க அப்படின்றது தான். இந்த சேம் வே அதே மாதிரி திறமை வாய்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அதே மாதிரி இந்த the one who that are true and stands on their own are really the ladder. அப்படின்றது ஏணி. யாரெல்லாம் ஏணி போல மற்றவர்களை வந்து வாழ்க்கையில் ஏற்றி விடுகிறார்களோ அவர்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவ் பண்ணுவோம், அவங்கள மட்டும்தான் நாங்கள் வந்து வணங்குவோம். அவங்கள வந்து நாங்கள் எப்படி நாங்கள் இது பண்ணுவோம்னா, இட்ஸ் லைக் அ மனித குல வளர்ச்சிக்காண்டி அவங்கள வந்து தன்னையே வந்து காலாக ஊன்றி மற்றவங்கள வந்து ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அவங்கள வந்து லேடர் போல், ஏணியை போல் மற்றவங்கள ஏற்றி விட்டுட்ருக்கிறது மட்டுமே தான் அவங்களோட இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறவங்கள தான் நாங்கள் ஹானர் பண்ணுவோம். ஹானர் இஸ் அ ப்ராப்பர்ட்டி காமன் டு ஆல். ஹானர் அப்படின்றது கௌரவம். நாம் எப்பொழுதுமே நம்ம மட்டும் அப்படின்றது இல்லாமல் மற்றவங்களுக்காண்டி மற்றவங்களோட உயர்வுக்காண்டி அதை நினச்சி நாங்கள் வந்து என்றைக்குமே நாங்கள் அதை இதை பண்ண மாட்டோம். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றத நினைவோம். இன் டிக்னிட்டி அண்ட் ப்ரைட் நோ ஒன் நீட் டு பி புவர். வி ஆர் ப்ரவுட் அண்ட் ஃபீல் ஸோ டால். ஸோ நாங்கள் எப்போதுமே எங்களோட செல்ஃப் எஸ்டீமை வந்து நாங்கள் குறைச்சிக்கிட்டதே கிடையாது. நாங்கள் எங்களோட திறன் இதுதான் அப்படின்றத நாங்கள் எப்போதுமே ஓப்பனாக எல்லாத்துக்காண்டியும் நாங்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்றது தான். ஸோ coming to the conclusion, the poet speaks about the uniqueness. இந்த போயம் வந்து வேற ஒன்றுமே கிடையாது, ஒரு யூனிக்னஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அது யாரோட யூனிக்னஸ்னால் ஹியூமனோட யூனிக்னஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஒரு மனிதன் எப்படி தன் வாழ்க்கையை வாழ வேண்டும், how he should lead a life அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த வந்து ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. this poem will lead you how to live your life in unique. எப்படி நீ வந்து ஒரு தனித்திறமை வாய்ந்தவன் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு நீ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதான். And that's all in this poem. So you read this poem, you will be able to understand what the poet comes to say. If you read, human may have a few small virtues, but they should feel proud and perform the duty with deep devotion. Defeat is hated and excessive humbleness is not followed. We don't stoop to win. The deserving people and virtuous deeds are praised. We follow a path of dignity and honor. We don't kneel down for favors that is upright. The poet says that the Everest is not only the peak. Every small hillock has a peak,
and every position held by humans is honorable. Dignity does not depend on the position held, but in the manner it is held. Competence and merit are always respected. Man's property is honor and dignity. So, what you have to do is the poem gets over, girls. So, you have to read the poem and study the appreciation question answers, figure of speech, ERC, as well as paragraph from this poem. We'll continue in the next class. This poem gets over. Thank you, girls.